வெல்கம் டு கோட் பயணம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் ஆஃப் ஈவன் நம்பர் அண்ட் ஆட் நம்பர் ஃப்ரம் 1 to 100. ஓகே, ஸோ 1 to 100 எவ்வளோ ஈவன் நம்பர்ஸ் இருக்கு, எவ்வளோ ஆட் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஃபைண்ட் பண்ண போறோம் ஜாவா யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ இது ரொம்பவே ஈஸியான ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், 1 to 100 இருக்க நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் int I equal to 1 நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃப்ரம் 1 I need to print. அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா till 100 நம்பர் வரைக்கும் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ I is less than equal to 100 கொடுத்துருக்கேன். அண்ட் 1 to 100 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் I plus plus அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஜஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல நம்ம ஐயை பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும், 1 to 100 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து எனக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்க பிரிண்ட் எல்என்க்கும் பிரிண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிண்ட் எல்என்னா இட் வில் பிரிண்ட் இன் த நெக்ஸ்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இதே நம்ம பிரிண்ட்னு கொடுத்தோம்னா எனக்கு ஒரே லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? சேம் லைன்ல எனக்கு எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிளஸ் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஒரு நம்பர்ஸ்க்கு நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3ன்னு சொல்லிட்டு டில் எனக்கு எவ்வளோ வேல்யூஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு, 100 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்எனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னா, we need to get the count of even number and odd number. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இஃப், ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாவே நம்ம ஈவன் நம்பர் ஆட் நம்பருக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு எங்க ஸ்டோர் ஆகுது, ஐன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஐ மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 1 சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வரும், 1 1. ஸோ 1 மாடுலஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 1 செக் பண்ணும். இன்கேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், இதை வந்து ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அது கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு, ஸோ ஈவன் நம்பருக்கான கவுண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு, ஆட் நம்பருக்கான கவுண்ட் ஸ்டோர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈவன் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் அண்ட் 0ன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஆட் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் இங்க நான் 0 கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்க மவுஸ் ஓவர் பண்ண தெரியும், the value of local variable even cost is not used on that. ஸோ இது என்ன வேரியபிள் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது, லோக்கல் வேரியபிள்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணலை இது ஈவன் கவுண்டர். ஸோ அதனால எனக்கு இந்த வார்னிங் வருது. ஆனா இது என்ன வேரியபிளும் காமிக்குதாங்க, லோக்கல் வேரியபிள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாவால லோக்கல் வேரியபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? நாட் ஒன் 0ன்னு இல்லை. ஓகேங்களா? எந்த ஒரு நம்பர் வேணாலும் இனிஷியலைஸ் பண்ணலாம், பட் நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இதே நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலாம், இந்த லைன்ல எனக்கு எந்த எரருமே த்ரோ பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வந்து டபுள் ஈக்குவல்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா எனக்கு என்னது, அது ஈவன் நம்பர். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா ஈவன் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ ஈவன் கவுண்ட் ஈக்குவல் டு ஈவன் கவுண்ட் பிளஸ் 1. நான் ஜஸ்ட் கவுண்ட் தான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ எனக்கு 1 வருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ என்ன எரர் த்ரோ பண்ணுது, த லோக்கல் வேரியபிள் ஈவன் கவுண்ட் மே நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்டுன்னு வருது. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒன் குவிக் ஃபிக்ஸ் அவைலபிள் சொல்லிட்டு இனிஷியலைஸ் வேரியபிள். ஸோ நீங்கள் மேனுவலாக ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கலாம், ஆர் இனிஷியலைஸ் வேரியபிள்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது டிஃபால்ட் வேல்யூ, இன்டோட டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும்போது 0ன்னு சொல்லிட்டு வந்தது. இது வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஏன் சேஞ்ச் பண்ண போதுன்னா, ஸோ சேஞ்ச் பண்ணுறேன் எனக்கு 1லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராப்பராக இன்புட் வராது. ஸோ நான் 0ன்னு கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த பிளாக் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது ஆப்வியஸா எனக்கு ஆட் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ ஆட் நம்பருக்கு நான் என்ன பண்றேன், ஆட் கவுண்ட் ஈக்குவல் டு ஆட் கவுண்ட்
பிளஸ் ஒன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபார் லூப் பிளாக் வெளியே இந்த ரெண்டு வேரியபிளும் பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஈவன் நம்பர் கவுண்ட் பிளஸ் ஈவன் கவுண்ட்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ஆட் நம்பர் கவுண்ட் ஆட் கவுண்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன், எனக்கு அவுட்புட் எனக்கு என்னவா வருது? ஈவன் நம்பர் கவுண்ட் 15 ஆட் நம்பர் கவுண்ட் 15 வருது. ஸோ இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுக்குறா, லெஸ் தேன் கொடுத்தா 100 எனக்கு என்ன ஈவன் நம்பர், அப்போ எனக்கு ஒன் கவுண்ட் கம்மியாகணும் கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, ஈவன் நம்பர் கவுண்ட் 49 ஆட் நம்பர் கவுண்ட். இதே 1 to 1000னா நீங்க என்ன பண்ணுங்க 1000 சொல்லிட்டு மாற்றும். ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன் இட் வில். ஓகேங்களா? ஸோ நீங்க இங்க ஆட் கவுண்ட் பிளஸ் ஒன்னு கொடுக்கலாம், ஆர் ஆட் கவுண்ட் பிளஸ் பிளஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க சேம் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் வேல நம்ம வந்து கவுண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம்.